இன்றைக்கு நாம் ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. அசீரிய ராஜாவாகிய சனகரிப் எருசலேமை கைப்பற்ற முற்படும் போது யூதா ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பாராமல் பார்வோனின் பலத்தை நம்புவதால் தோல்வி அடைவார்கள். கழுதை மரிகளின் மேல் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களின் மேல் பொக்கிஷங்களையும் ஏற்றி கொண்டு போய் பார்வோனை சந்தித்தாலும் எந்த சகாயமும் கிடைக்காது. எகிப்தியருடைய உதவியை தலைமுறை தலைமுறை தோறும் ஒருபோதும் நாடக்கூடாது என்பதை ஒரு பலகையிலும் புஸ்தகத்திலும் ஏசாயா எழுதினார். ஏனென்றால் இஸ்ரவேலர் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரையும் ஞான திருஷ்டிக்காரரையும் நோக்கி எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். எனவே ஆண்டவர் அவர்களை தப்ப விடாமல் குயக்கலத்தை போல நொறுக்கி போடுவார். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் பார்வோனுடைய பலத்தை நாடி ஓடுகின்றீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். உங்களை வழி நடத்துவதற்கு நல்ல போதகர்களை தருவார். விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும். கர்த்தர் தமது ஜனத்தின் பாவத்தை மன்னித்து முறிவை கட்டி அடிக்காயத்தை குணமாக்கி ரட்சிக்கும் அந்நாளிலே அவர்களுடைய வாழ்வு மிகவும் பிரகாசமாய் மாறும். சூரியனுடைய வெளிச்சத்தை பார்க்கிலும் 7 மடங்கு வெளிச்சமாய் மாறும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கன்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோட நடந்து வருகிற போது மகிழ்கிறது போல மகிழ்வீர்கள். எனவே உன்னை அச்சுறுத்தும் அசீரியனை பார்த்து பயப்படாதே. கர்த்தருடைய சத்தத்தினாலே அசீரியன் நொறுங்குண்டு போவான். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். அவர்களுடைய பிரேதங்களை எரிப்பதற்கு இன்னும் பள்ளத்தாக்கிலே தோப்பேத் தயாராக உள்ளது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்னியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம் கந்தக தீயை போல அதை கொளுத்தும். இத்துடன் ஏசாயா 30ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.